தமிழ் பேசும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் செய்யற செயல்பாட்டுல திராவிட முன்னேற்ற கழக அத்தனை பேரும் பண்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு காமெடியா இருக்குது. முழுக்க அதை பத்தி பாக்குறோம். நம்பர் 1 வந்து ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டாரு. சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு ஐயா நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இன்னைக்கு தூக்கி கொண்டு உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்ச உடனே அவரு பேசுற பேச்சு இருக்குது. அவர் சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்டீங்க, சிரிப்பா வரும். அதை தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்றேன். உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுச்சு, அதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே. சரி ரைட்டுப்பா, இதுதான் 2 பேர் இப்படின்னு ஜெயிலாச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க செஞ்ச விஷயத்த திராவிட முன்னேற்ற அப்படி பாக்குதுங்க. இப்படி இல்லையா மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிற? என்னன்னையா மாஸ்டர் பிளான்? உண்மையிலுமே சர்ப்ரைஸா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அத்தனை பேருமே ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கேயா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி தான் அவர் கேட்டுட்டு இருக்காரு. அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்டோட அவர் காத்துக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு பண்ணின விஷயங்கள் எல்லாமே. சோ செந்தில் பாலாஜி அவர்கள், ஏவா வேலு அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் 3 ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சதுல அதை பத்தி தான் முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கூடவே வந்து அண்ணாமலை அவர்களை பத்தி ஒரு விஷயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேசிட்டு இருக்கு. இதை பத்தியும் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும். லைக் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவங்களும் அதே உணர்வு பெறுவார்கள். அதே சமயத்துல அந்த கமெண்ட் செக்ஷன் அப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா அதுல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்தீங்கன்னா பெரிய உந்துதலா இருக்குன்னு சொல்லிட்டு நேரா அந்த ஜெயில் விஷயத்தையே போயிருவோம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் விஷயத்தை பேசிடுமா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உள்ள போக வேண்டிய ஆளுதான். காரணம் என்னன்னா, நான் தனிப்பட்ட விஜய் அவர்களை பேசியிருந்தா அது விஜய் அவர்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள விஷயம். அவங்க கேஸ் போடுவாங்க மாத்தி. ஆனா முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு மாண்பு மிகு அந்த ஒரு பொசிஷனுக்கு இருக்கிற ஒரு மனுஷனை நீங்க ஒருமையில என்னென்ன பேசுனீங்க? ஒருமையில அவரு மட்டும் பேசுனீங்களா? அவரு கூட இப்ப வந்து டைவர்ஸ் பிரச்சனையால தனிப்பட்டு இருக்கிற நம்ம சங்கீதா அவர்களுக்கும் ஒருமை அப்படிப்பட்ட ஒருமை காது கூசுற அளவுக்கு அது நம்ம வாயால சொல்லி நம்ம புனிதத்தன்மை நம்மளோட சேனல் நம்மளை சார்ந்த விஷய சப்ஸ்கிரைபர் எல்லாம் நான் கேவலப்படுத்த விரும்பல. அப்படிப்பட்ட உரிமை உங்களாலதான் இது பேச முடியும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே இப்படிதான் பேச முடியும் அப்படிங்கிறது வந்து தெள்ள தெளிவா நீங்க சொன்ன விஷயங்கள் போதீங்க. ஐயோ வாட போடா, என்ன வார்த்தை இது? என்ன வார்த்தைங்கிறேன். உண்மையிலுமே நீங்க வந்து ஒரு மக்களோட பிரதிநிதியா இல்ல மக்களுக்கு பிடிச்ச ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. எத்தனை பேருமே சொல்றேன், அத்தனை பேருமே இது தவறான செயலா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி பேசிடக்கூடாது. ரைட்டு, நீங்க பேசுனீங்க, காவல்துறையை பார்த்துச்சு. காவல்துறையை வச்சு கையில் வச்சிருக்கிற ஒரு முதலமைச்சரை பேசும்போது காவல்துறை சும்மா இருக்குமா? வந்துருச்சு, புடிச்சுது, உள்ள கொண்டு போச்சு. உள்ள கொண்டு போய் காவல் வெளியே வரும்போது நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? தமிழக வெற்றி கழகம் தான் அந்த காவல்துறை வந்து போர்ஸ் பண்றாங்களாம், மிரட்டுறாங்களாம். நீ வந்து எம்எல்ஏ போஸ்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேர்ந்து மறுபடியும் எலெக்ஷன் இடைத்தேர்தல் நில்லு அப்படின்னு மிரட்டுறாங்களாம். எனக்கு அப்படியே குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. உண்மையிலுமே சொல்றேன், குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. ஐயா நீங்க சும்மா வந்தாவே சேர்த்திக்க மாட்டாங்க. இப்ப சேர்ந்த அத்தனை மினிஸ்டர்ஸுமே வந்து அவங்கள ஸ்ட்ராங்கா ஒரு கீவேர்டு, அதாவது இப்ப நேற்று இணைப்புல நடந்தப்போ கூட தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிதான் அவங்களை சேர்த்துக்கிட்டாங்க. உங்க மேல இருக்கிற வழக்குகளையும் சரி, உங்க மேல இருக்கிற தவறுகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழக அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அப்படி ஒருவேளை உங்க மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். அது வந்து கட்சியில் இருந்தே கூட விலக்கி வைக்கப்படும், நீக்கப்படும். ஏன்னா தமிழரோட மாண்பு வந்து பந்தவங்களை வரவேற்கிறது. அது தமிழக வெற்றி கழகம் செய்யுது. அதாவது நேற்று சொன்ன மாதிரி வீடியோல தாகத்துக்குன்னு ஒருத்தர் வந்தா ஃபர்ஸ்ட் தாகத்தை கொடுப்பாங்க. அதுதான் மெயின். இது தண்ணி கொடுத்து அவங்க தாகத்தை எடுப்பாங்க. வீடு தேடி வந்தவங்களை வந்து சாப்பாடு போட்டு வருங்க உபசரிக்கிறது தமிழோட பண்பு. அதை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று கட்சின்னு வந்தாங்க. வாங்க ஐயா வாங்க. ஆனா உங்களோட தவறுகள் எதா இருந்தாலும் அந்த தவறை தமிழக வெற்றி கழகம் ஏற்காது. ஒருவேளை நிரூபிக்கப்பட்டு நீ குற்றவாளியாக இருந்தால் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து போயிடணும். அந்த விஷயத்தை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். தெளிவா சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வச்சு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து இருக்கிற நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க? எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு நீங்க வரணுமாமா. 7 முறை தொடர்ச்சியாக வந்து திருச்செந்தூர்ல ஜெயிச்சாலும் இப்ப இருக்கிற தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தாலும் நீங்க செய்யற தவறுகளும் நீங்க சொன்ன பேச்சுகளும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவருக்கு உங்களுக்கு என்னன்னு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே. மக்கள்ல ஒருவரா தானே நம்ம இவர் முதலமைச்சர் இருக்கிறாரு, சங்கீதா அவர்களும் இருக்கிறாங்க. அவங்க இப்படிதான் வாய் கூசாம பேசுவீங்களா? என்னென்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்லாம் சொல்லி கொச்சப்படுத்த விரும்பல. ஆனா உங்களுக்கு இது சரியானதுதான். ஆனா நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நீங்க சொல்றீங்க எங்களை வந்து அங்க சேர்த்திங்க, அதனால எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இப்படி மறுபடியும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இவரை உள்ள கூட்டி போய் போலீஸ் காவல்துறை மிரட்டி நீங்க வந்து இப்ப இருக்கிற அந்த எம்எல்ஏ பொசிஷனை வந்து ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்து நிக்கணும், இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்களாம்.
என்ன கதை? சரி ரைட், உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஏற்கனவே ஜாமீன் ஒண்ணு கேட்டீங்கல்ல உயர்நீதிமன்றத்துல, அந்த உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி இளந்திரையன் அவர்கள் வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கல. காரணம் என்ன சொன்னாரு தெரியுமா? முதலமைச்சரோட மாண்பை கெடுக்கும் வகையில் நீங்களோட பேச்சுக்கள் இருந்ததால் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு தெள்ள தெளிவா நீதிமன்றம் உங்களுக்கு சொல்லி இருக்கும் போது என்னையா மக்கள் நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க. அவரு சொல்றது கட்டுக்கதைன்னு தெள்ள தெளிவா சொல்லுது. அது ஏன் நம்ம வாயால சொல்றோம் கட்டுக்கதை? அதை அப்படியே மடைமாற்றாராமா எங்க தலைமைக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு, கனிமொழி அவர்களுக்கு, இருக்கிற திமுக நிர்வாகிகளுக்கு, உதயநிதி ஸ்டாலின் அத்தனை பேருக்கும் வந்து சொல்றாங்களாம் நான் இப்படி எல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கான ஒரு ஆதாரத்தை எந்த காவல்துறை சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கோரிக்கையாவோ ஒரு வேண்டுகோளாவே தமிழக முதல்வருக்கு நாம வைக்கிறோம். எந்த காவல்துறை, எந்த போலீஸ் அதிகாரி, எந்த காவல் அதிகாரி உங்களை வந்து இப்படி வந்து எம்எல்ஏ போஸ்டிங் ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல சேரணும், இல்லைன்னா உங்களை கைது செய்வோம் அப்படின்னு மிரட்டினாங்கல்ல, அந்த காவல்துறையோட பேரை, அந்த அதிகாரியோட பேரை வந்து வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கிறதான் நம்மளோட ரெக்வஸ்டா வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சாங்கல்ல ஒரு விஷயம் ஷாக் ஆகி நிக்குதே. இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்தே அவங்க இல்ல, எது இல்ல. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து அப்படியே ஆட்சியிலிருந்து கவிழ்க்கணும், அவங்களுக்கு வந்து ஆதரவு நிலையை குறைக்கணும் அப்படிங்கிற போக்குல நிறைய பேரை ஏவி விட்டு 35 கோடி வந்து பேரம்லாம் பேசி அவங்க இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறாங்கல்ல அந்த விஷயம்தான் இப்ப பேசுபொருளா இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்களோட மாஸ்டர் பிளானே தமிழக வெற்றி கழக அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டாந்து உக்காத்தி வச்சோம்னு வைங்களேன், அவரோட பலம் தெரியுமாமா, அரசியல் பலங்கிறது செந்தில் பாலாஜி அப்பா எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிறது தெரியுமாமா. அப்படி தெரிஞ்சு அவர் வந்து ப்ரூவ் பண்ண வைக்கிறார், நிரூபிக்க பாக்குறாரு நான் அவ்வளவு பெரிய ஆளுமை கொண்டவன், அதனால வந்து எவ்வளவு பெரிய கட்சி அரசாங்கத்தையே நான் உக்காத்தி வச்சுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டாந்து வந்து ஒரு அரசாங்கம் அமைக்கிறதுக்கு நான் வழிவகை செஞ்சுட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை முக்கிய தலைவர்கள் ஸ்டாலின் ஐயா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அத்தனை பேர் முன்னாடி நின்றுக்கிட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நின்றுக்கிட்டு எனக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுங்க, துணை முதலமைச்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கற தயாரா இருந்ததா ஒரு செய்தி உலாவிட்டு வருது. அது நிஜமா பொய்யான்னு தெரியல. ஆனா இதுதான் வந்து பேசுபொருளா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என்ன அது இப்படி ஒரு பேசுபொருளா பேசிட்டு இருக்காங்க, இது ஒரு சந்தேகமாவும் இருக்குது, இது நிஜமா இருக்குமோ அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்தனாலதான் நான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தேகம் இருக்குதா? இல்ல உண்மையிலுமே செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படி செய்யக்கூடியவர் தானா, ஸ்ட்ராங்கா வந்து தன்னுடைய ஆளுமை நிரூபிச்சு அந்த பொசிஷன்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு? எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் தெரிஞ்சா தயவு செய்து கமெண்ட் போடுங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் செய்யக்கூடியவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஐயா, செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சது, இவரு செஞ்சது எல்லாத்தையுமே ஓகே. ஏவாவேலு ஒருத்தர் பண்ணாரு பாருங்க ஒரு விஷயத்த, சினிமா படத்துலதான் நம்ம பார்ப்போம், எந்த படத்துலன்னு தெரியல, முதல்வன் நினைக்கிறேன், முதல்வன்னா சிவாஜி படத்துலயே உடம்பு சரியிட்டு போயிட்டு படுத்தோன்னையும் அது ரஜினிகாந்த் அவர்களும் விவேக் அவர்களும் வந்து அந்த ஒரு இதை வந்து கட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி சீனு தான் இன்னைக்கு ஏவாவேலு அவர்கள் வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது பல ஊழல்கள், ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளுடைய சிங்க குட்டிகள், நம்மளுடைய அமைச்சர்கள், சிங்க அமைச்சர்கள். இவ்வளவு தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாமே. அந்த கனிமலை கொள்ளையெல்லாம் பிடிச்சி எல்லாம் சீல் வச்சோம், அது மாதிரி விஷயம் தான் இங்கேயும் வந்து நெடுஞ்சாலைத்துறையில் இவ்வளவு வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட சப்மிட் பண்ண உடனே விசாரணை கூப்பிட்டு இருக்கிறாங்க. விசாரணைக்கு போயிட்டு கொடுத்துட்டு வந்த உடனே விசாரணை எல்லாம் கொடுத்துட்டோம், ஆனா விசாரணையில வந்து நாம அப்படி இப்படின்னு சொன்னோமே, அதுக்குள்ள இருக்கிற கேள்விகளை மறுபடியும் நீ விசாரணை கூப்பிடுவாங்க. ஒண்ணு பண்ணலாம், ஒரு 10 நாள் கேப்பட்டோம்னு ஏன் நம்மளோட வக்கீலை வச்சு நம்மளை சுத்தி இருக்கிற அரசியல் ஆலோசகர்கள் எல்லாத்தையும் வச்சு உள் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து எப்படி எப்படிலாம் டெக்னிக்கா மொழியை மாத்தி எப்படி எப்படிலாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறதுக்கு சில காலம் எடுக்கும் இல்லையா. அதனால ஒரு 10-15 நாள் வந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவோம். எல்லா இடத்துலயுமே உடம்புக்கு சரியில்லைன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிட்ட உடனே இவங்க எல்லாருமே வந்து உடம்பு சரியில்லை. நானே அந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னோனையும் நமக்கு திங்கிங் எங்கேயோ போயிருச்சு, பாவம் ஏதோ அரெஸ்ட் பண்ணல, ஏதோ ஒன்று ஆயிடுச்சாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸ் ஆகுது. பார்த்தா உள்ள போய் படிச்சா அரெஸ்ட் அடுத்த நாளே இங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணுங்க, நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒண்ணு விட்டாருல்ல, அந்த ஃபைல் விட்ட உடனே டிஆர் பாலு அவர்களுக்கும் குறிப்பா அவருக்கு வந்து ஒரு விசாரணை நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, குறுக்கு விசாரணை பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னையும் அவர் இது மாதிரி ஓடல. நான் வந்து அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தான், ஆனா அவர் தைரியமா நின்று பேசினாரு. இப்போ சமயத்துல கூட வந்து அண்ணாமலை அவர்கள் மேல எனக்கு வந்து மான நஷ்டீடு அப்படின்னு சொல்லிட்டு பணம் 100 கோடியோ எவ்வளவு கோடி வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கேஸ் போட்டார். அந்த கேஸ் கூட வாபஸ் வாங்கிட்டாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனா அவரு வந்து இப்படி நேராவே நின்று வந்தாரு, பேசினாரு, இந்த விஷயத்த நான் ஃபேஸ் பண்ற தைரியமா இருக்குது, என்கிட்ட மடி வந்து நான் வழியில இது இல்ல மடியில கணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி விஷயம் வந்து டிஆர் பாலு வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஓகே,
ஆனா அதே திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த ஏவ வேலுவர்கள் இவ்வளவு துரிதமா போய் ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணது உண்மையிலுமே அவருக்கு உடல்நிலை சரியில்லாத இருந்தா சாரிங்க, கடவுள் நல்லது சீக்கிரம் கொடுத்து அவர் உடல்நிலை பூரண குணமடைஞ்சு வரணும், மறுபடியும் என்கொயரிக்கு ஆஜராகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒருவேளை பொய்யான சூழ்நிலையா இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நான் என்ன பதில் சொல்றது? சோ அதனால டிஆர் பாலு அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் டிஆர் பாலு இருக்கு, அவரை பார்த்து கத்துங்களேன். ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன விஷயமா இருந்தாலும் சரி எப்படியா ஃபேஸ் பண்றது அப்படின்னு காத்துக்கிட்டு இங்கே இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு சுத்தி இருக்கிற அந்த எல்லா மக்களும் பேசுறது தவிர்த்து இருக்கலாம். நீங்க போயிட்டு நேரா போய் ஹாஸ்பிட்டல் படுத்தோன்னையும் எத்தனை சினிமா படம் தமிழ் மக்கள் பார்த்துருப்பாங்க. சரிப்பா, இவங்க எல்லாம் பண்ற காமெடி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சீரியஸான காமெடி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற எல்லாருமே செங்கலா பிரிச்சுட்டு போயிட்டாங்களையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல. இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னு எல்லாம் தீவிர ஆலோசனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுத்தி முத்தியும் பார்த்திருக்காங்க, எல்லாம் அந்தந்த கட்சியில போய் அங்கங்க ஐக்கியமாயிட்டாங்க. யாரு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் எல்லாம் யோசிச்சிருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் யோசிச்சிருக்காங்க. உடனே கொண்டு போய் செய்தியை நம்ம ஐயா கிட்ட சொல்ல, எடப்பாடி ஐயா கிட்ட சொல்ல, நம்ம அண்ணாமலை அவர்கள் தனிச்சு இருக்கிறாரு இல்ல, அவர் இப்பதானே வீத லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. மாநாடு கூட சீக்கிரம் பந்தங்கள் நட்டாங்க, மாநாடு கூட நடக்க போகுது. அந்த கூட்டத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கணும். அந்த மாநாட்டுல நாமளும் போய் உட்காந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. அவர்கிட்ட யூத் பாலிட்டிக்ஸ் அவர்கிட்ட இருக்குது, விஜய் அவர்கள்கிட்டயும் ஜென்சி கிட்ஸ் இருக்கு. சோ ஜென்சி ஏடிஎம்கே எல்லாம் சேர்ந்துருமில்ல. அவர் ஏற்கனவே ஏடிஎம்கே கூட்டணி இருந்தாரு தானே பிஜேபி கூட. இப்ப வீத லீடர்ஸ்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சுட்டா நம்மள, அதனால எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலை அவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஐயா என் கூட சேர்ந்துருங்க ஐயா, இல்ல நான் உங்க கூட சேர்ந்துருமே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களா என்னவோ தெரியல. ஆனா அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் பேசுறதா ஒரு செய்திகள் உலாவிட்டு வருது. என்ன, நேரா போய் அண்ணாமலை அவர்கள்ட்ட பேசி, எப்பா நீங்க வாங்க, இங்க உங்களுக்கு என்ன வேணும், பொதுச் செயலாளர் கூட நான் விட்டு கொடுத்துறேன் அப்படிங்கிற ரேஞ்சில் இருப்பாங்க போல இருக்கு. ஆனா துணை பொதுச் செயலாளரோ ஏதோ ஒரு பொசிஷன் டாப் லெவல் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் ஒன்று கொடுக்குறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி பிஜேபி அப்படியே இடையில தூக்கி நிறுத்தினீங்களோ அதே மாதிரி அண்ணா திராவிட கழகம் ஒரு கெட்ட காலமா இருந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஒரு செய்தி. சோ இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? அப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்றம் திராவிட முன்னேற்றம் சேர்றதுக்கான ஒரு வசதிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. சீமான் அவர்களை பொது வேட்பாளர் நிறுத்தி அடிச்சு துவம்சம் பண்ணி சட்டமன்றத்துக்கு கொண்டு வர அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப வீர லீடர்ஸ் இவர் அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்துட்டா இன்னும் சூப்பரா இருக்குங்களா அப்படின்னா அவங்க கணக்கு. ஆனா மக்களோட கணக்கு, யாரு நல்லவங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற தயாரா இருக்கிறாங்க. அந்த ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். ஏன்னா அவங்களோட செயல்பாடுகள் மக்கள் எல்லாமே தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு ஒரு தலைவர் கிடைச்சிட்டாங்க, நல்ல தலைவர். மீறி எந்த கட்சி வேணாலும் எப்படியோ அடிபட்டு போட்டோம், எங்களோட ஓட்டு தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு நல்ல தெளிவா ஸ்ட்ராங்கா கம்பீரமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த ஒன்று மற்றவங்க அதே ஒன்று பெருவாள் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.